இருக்காங்க. அதான், 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 அதான். நீங்க சேஃபா தானே இருக்கீங்க? இப்போ பிரச்சனை இல்ல. நம்ம இருக்கிற கொஞ்சத்துக்கு ப்ராப்ளம் இல்ல. ம், ஆனா சொல்ல ம். முடியாது. அதான், அதான், அதான். சரி, ஓகே. எங்கள வெளியில எங்கேயும் போறதில்லல்ல. ஆஃபீஸ்க்கெல்லாம் வீட்ல இருந்து தானே கனெக்ட் பண்றீங்க? ஆமா, 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 ஆமா. ம், ம். நல்லது விடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எங்களோட ரேடார் சிஸ்டம்லாம் அடிச்சு எடுத்துட்டாங்க. ஐய்யய்யோ! அதனால என்ன? எப்போ என்னன்னு சொல்ல முடியாது. ம், 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 ம். புரியுது, புரியுது. சரி, ஓகே. ஆனா பெஸ்ட்டு. ஓகே. ஓகேங்களா? வீட்லயே இருங்க. வீட்லயே கனெக்ட் பண்ணுங்க. ஆ, ஆமா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அப்போ வீட்ல கனெக்ட் பண்றதா இருந்தா, இட்ஸ் ஆ. பெட்டர் நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஒரு 6:00 கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆ ஈவினிங் தானே ஜி? ஈவினிங் தான், ஈவினிங் தான். ஓகே, 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 ஓகே. ஏன்னா, ஒரு ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போறேன். ஓகே. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃபங்ஷன் இருக்குன்ட்டு. ஆமா, ஸோ ஆமா, ஆமா. சண்டே தான் ரிட்டர்ன் ஆக்சுவலி. ஓகே, ஓகே. அதுக்காக தான். நாளைக்கு ஒரு 6:00லாம் இது பண்ணலாம் ஜி. அதான், அதான் ஜி. 6:00னா கூட ஓகே. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, ஆ, அந்த டியூஸ்டே, வெட்னஸ்டே மட்டும் தான் கொஞ்சம் வேலை ஆ, இருக்கும். மத்த ஓகே, நாள் ஓகே, வந்து ஓகே. நம்ம 6:00 ஃப்ரீ தான். ஓகே, நம்ம ஓகே. கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதாவது ஒரு செஷனா போறது ஒரு 2 செஷனா போலாமேன்னு பார்த்தேன். வேற ஒண்ணும். ஓகே, ஓகே ஜி. ஓகே. ம். சரிங்க. சரிங்க. அதான் நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா? பிசிக்கல் ஆமா. ஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம் மஜிஸ் இல்லைங்களா? ஆமா. அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரீகால் ஒரு 5 மினிட்ஸ் ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில டேட்டா ஃபைல், கண்ட்ரோல் ஃபைல், அப்புறம் ரீடு லாக் ஃபைல், ஆர்க்கைவ் ரீடு லாக் ஃபைல் பார்த்திருக்கோம். பாஸ்வேர்ட் ஃபைல், நெட்வொர்க் ஃபைல் அண்ட் ட்ரேஸ் ஃபைல் பார்த்தோம். ட்ரேஸ் ஃபைல். இது எல்லாமே பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. ஓகே. இதோ லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து நம்ம டேபிள் ஸ்பேஸ், செக்மென்ட், எக்ஸ்டென்ட், பிளாக் பார்த்தோம். ஆமா. ஓகேங்களா? ஸோ ம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம எப்படி வந்துட்டு எந்தெந்த லொகேஷன்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஆமா. அட்மின் லொகேஷன் அதாவது டாலர் போட சாரி ஆரக்கிள் ஹோம் பேஸ்லலாம் போய் வெரிஃபை பண்ணோம் இல்லைங்களா? பிராக்டிகலா. ஆம். ஆமா. ஸோ அ அதே மாரி இப்போ வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்? ஓகேங்களா? ஆ. ஓகே. பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு ஓ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் எங்க இருக்கும்? அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெட்வொர்க் ஃபைல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சேன். ஒருவேள ம். ரீகால் ஆகுதான்னு பாருங்க. அப்டி ஓகே. இல்லன்னா, நான் உங்களுக்கு ஒரு 2 கமாண்ட் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஜி. ம். அதுக்குள்ளார ஜஸ்ட் ஒரு வெரிஃபை பண்ணிக்கங்க நீங்க. ஒண்ணும் இல்ல. நான் குடுக்குற ஆ. கமாண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. மைட் பி ஓகே. என்னன்னா, அந்த லொகேஷன் மாறி இருக்குமே தவிர, ஆ. ஆரக்கிள் ஹோம் பேஸ்ன்னு போடுறோம் பார்த்தீங்களா? அதுவரையும் கரெக்ட்டா இருக்கும். ஓகே, ஓகே. அந்த ஏன்னா, அ ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு ஒரு மாரி அவங்க செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஓகே, ஓகே. இல்லன்னா நீங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போதோ, அது ஒரு மாரி மாறி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஓகே. அததான் நான் சொல்றேன். அதே மாரி நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டும் தரேன். டேட்டாபேஸ் கிரியேஷன் ஸ்கிரிப்டும் தரேன். ஓகே. அத எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு நான் ஒரு டெமோ மாரி உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் நான். ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஸோ எல்லாமே நீங்க நான் குடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சிடி குடுக்காம குடுத்தேன்னா, ஆம் அத வந்து நீங்க சிடி போட்டுட்டு போய்க்கங்க. சரி. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாஸ்வேர்ட் ஃபைல் லொகேஷன் அண்ட் இந்த லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெட்வொர்க் ஃபைல் லொகேஷன். உங்களுக்கு கமாண்ட் வந்துருச்சான்னு பாருங்க. ஒரு நிமிஷம். ஒரு நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிடுறீங்களா இன்னைக்கே? இல்ல, 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 இல்ல. அது மேல நம்ம கமாண்ட் பார்க்குறதுக்கு அப்படியா? இது மினிமைஸ் பண்ணிக்கங்க இது நீங்க. ஆ. சாட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். நான் போட்டுருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து நெட்வொர்க் ஃபைலோட லொகேஷன். மைட் பி தான். ஓகே. ஆர்க்கு ஹோம்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து வேற இருக்கலாம். ஆ. அதே மாரி இங்க ஹோமு ப்ரோ. பாஸ்வேர்ட் ஓகே, ஆமா. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பாஸ்வேர்ட் ஃபைலோட லொகேஷன் அண்ட் நெட்வொர்க் ஃபைலோட லொகேஷன்.
நான் ஓகே. நேத்திக்கே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல. ஆமா. அதாவது DBFன்னு முடிஞ்சுச்சுன்னா டேட்டா ஃபைல். ஆ. .ctlன்னு முடிஞ்சது அப்டின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபைல். கண்ட்ரோல் ஃபைல். ஓகே. .logன்னு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு லாக் ஃபைல். ஓகே. ஒரு சின்ன டவுட் விஜய். சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம இப்போ ஆர்கே மோடு குடுக்குறோம்ல ஜி. ஆமாங்க இப்ப ஜி. கீழ பார்த்தீங்க ஓல்டஸ்ட் ஆர்னிங் லாக் சீக்வென்ஸ்ன்னு சொல்லிட்டு 13 ஆர்கே வந்து 15 அப்புறம் கரண்ட் ஆர்கே வந்து 15 குடுத்துருக்காங்கல்ல. இது ஆமா, ஒவ்வொரு டைம் ஆமா. மாறிட்டு இருக்குமா என்ன ஜி? ஆமா ஜி. ஒவ்வொரு டைமும் மாறும். எப்படின்னா, நம்ம ஆ. டிபிபிசி பார்த்தோம் இல்லைங்களா? டேட்டாபேஸ் பஃபர் கேட்ச்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஆமா. நம்ம ஆர்எல்பிசி பார்த்தோம்ல. ரீடோ லாக் ஆமா. பஃபர் கேட்ச்ன்னு விட- பார்த்தோம்ல. ம். ஸோ இந்த ரீடோ லாக் பஃபர் கேட்ச் எப்பப்பலாம் இன்கிரீஸ் ஆயிட்டே போதோ, அப்ப அதாவது ம். ஃபில் ஆக நான் சொன்னேன் இல்லைங்களா? நம்ம உங்களுக்கு ம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பெப்சி கேன் மாரி. ஸோ ஆமா. ஆர்எல்பிசி 1, ஆர்எல்பிசி 2 இருக்கு. 2மே ம். ஃபுல்லா இருக்கு அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, லாக் ஸ்விட்ச் பண்ணுவோம். லாக் ஸ்விட்ச் ஓகே. பண்ணும்போது என்ன ஆகும்? இட் இஸ் அ மேனுவல் ஸ்விட்ச் ஆர் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் நடக்கும். ஏன்னா, ஓகே. டேட்டா எப்படி போய் உட்காருதுன்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் டேட்டா இஸ் இன் லாஜிக்கல். ஓகேங்களா? ஏன்னா ஓகே. டேபிள்ல போய் உள்ள உட்காருதுன்னு சொன்னீங்களா? டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளார. ஆமா. ஸோ அது லாஜிக்கல் நம்ம பார்க்க முடியாது டேட்டாவ. கண் எதிர்ல பார்க்க முடியாது. பட் நம்ம டைப் பண்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது நம்ம ஆ. இன்சர்ட் பண்ற டேட்டா நமக்கு தெரியும். ஓகே, ஓகே ஜி. நம்ம ஃபெச் பண்ணும்போது நமக்கு டேட்டா கிடைக்கும். ஆனா, ஓகே. அந்த இன்சைட் த டேட்டாபேஸ்க்குள்ளார, டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளார நம்ம லாஜிக்கலா தான் அத பார்க்க முடியுமே தவிர, ஓகேங்களா? பிசிக்கலா பார்க்க முடியாது. ஸோ அந்த ஆ. பிசிக்கலா பார்க்க முடியாததுனால தான் நம்ம என்னன்னாக்க, ஒண்ணு இந்த லாக் ஸ்விட்ச்ங்கிறது மேனுவலா பண்றோம். அப்படி இல்லன்னா ஓகே. ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கேன்ல இருக்கிற அந்த ஆஃப் லிட்டர் வந்து என்ன ஆகும்னாக்க, மேனுவலா பண்ணாலும் சரி, இதுவா பண்ணாலும் சரி, ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா நடந்தாலும் சரி, அந்த ஓகே. ஆஃப் லிட்டர் வந்து நெக்ஸ்ட் கேன்ல போய் ஃபில் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட்டு ஓகே. இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த லாக் ஆமா. ஃபைல் என்ன ஆகும்னா உங்களுக்கு எம்ப்டியா இருக்கும். ஓகே, ஓகே ஓ! ஜி. எதுக்காகன்னா நியூவா வர டேட்டா வந்து இன்சர்ட் ஆவறதுக்காக அது ஸ்பேஸ் தேடிக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த ஆர்எல்பிசில இருக்கிறது என்ன ஆகும்? ரீடோ லாக் ஃபைல்ங்கிறது என்ன ஆகும்னா ஆர்கே லாக் மூவ் ஆகும். இது வந்து கரண்ட் லாக் சீக்வென்ஸ் நம்பர்ங்கிறது உங்களுக்கு வந்து அந்த ஆர்கே லாக் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஆமா. லாக் ஃபைல் இருக்குல்ல, அந்த லாக் ஃபைல் நம்பர் தான். பழசு ஓகே, வந்து ஓகே. 13. சிங்க்லயே 13. இருக்கும். ஆமா. இப்போ ம். வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் பிராக்டிகல்ல என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாக் ஃபைல் மிஸ்ஸிங்ன்னு வரும். ஸோ டேட்டாபேஸ் ஓகே. கரப்ட் ஆகுறதுக்கு இருக்கும். இல்லன்னா பேக்கப் கரெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் மோர். அப்போ ஓகே, உங்களுக்கு ஓகே. வந்து இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு நீங்க சுரேஷ்ன்ற ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்கீங்க. அடுத்து ஆ. ஒரு தமிழ்ன்ற ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆ. 2மே வந்து நீங்க இதுவும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டேட்டா தான் இருக்கும். சிங்க்ல தான் இருக்கணும். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேங்கல்ல. இப்ப கத்தார்ல ஒரு ஆமா. சர்வர் இருக்கு. இந்தியால ஒரு ம். சர்வர் இருக்கு. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ்ன்ற டேட்டாபேஸும் இருக்கணும். தமிழ்ங்கிற டேட்டாபேஸும் இருக்கணும். ஏன்னா, இன் ஓகே. கேஸ் ஆஃப் எனி கரப்ஷன் அக்கர்ட் இன் இந்தியா ஆர் கத்தார், ஸோ கிளையன்ட்க்கு வந்து எந்த இம்பாக்டும் தெரியக்கூடாது, இருக்கக்கூடாது. டேட்டா லாஸ் ஓ! இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அப்போ நீங்க அங்க ஆர்கே லாக் போட்டாலும் சரி, நான் இங்க ஆர்கே லாக் லிஸ்ட் போட்டாலும் சரி, இந்த லாக் ம். சீக்வென்ஸ் நம்பர் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே. அதுதான் உங்களுக்கு ஓகேங்களா? அதான் ஓல்டு. அதாவது ஓல்டுக்கு அப்புறம் என்னன்னா, சிக் நெக்ஸ்ட் லாக் சீக்வென்ஸ். அதாவது நெக்ஸ்ட் லாக் அக்கர் ஆகப் போற டைமிங் அது. ஓகே, அதாவது ஓகே. அந்த நம்பரு. அத ஓகே. கரண்ட் லாக் சீக்வென்ஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லாக் சீக்வென்ஸா மாறப்போகுது. ஓகே, 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 ஓகே. அதுதான் 2மே சேமா காட்டுது உங்களுக்கு. 15, ஆ. 15ன்ட்டு. 15, 15 ஓகே. ஆமா. அதுதான் உங்களுக்கு காட்டுது. பழசு வந்து பார்த்தீங்கன்னா, 13 முடிஞ்சிருச்சு. ஓகே. அப்ப 14 ஃபில் ஆயிட்டு இருக்கு. நான் சொன்னேன் ஆ. இல்லைங்களா? 2 கேன் ஆமா. இருக்கு. ஃபில் ஆயிட்டே இருக்கு. இப்ப ஆ. லாக் ஸ்விட்ச் எப்போ அக்கர் ஆகுதோ, அப்போ 14 வந்துரும். ஓல்டு சீக்வென்ஸ் நம்பர். ஓகே, ஓகே, ஓகே. நீங்க நெக்ஸ்ட் பாருங்க. அது அப்ப தெரியும். ம். இல்லன்னா இப்போ ஆல்டர் இல்ல லாக் ஆமா. ஸ்விட்ச்ன்னு ஒரு கமாண்ட் நம்ம குடுத்துருந்தீங்களா? நம்ம அன்னைக்கு குடுக்கும்போது 11, 12ன்னு சொல்லி வந்துட்டுருந்து. அதே அதுவும் நான் கமாண்ட் இன்னைக்கு பிரிண்ட் ஆ. அடிங்களேன். அந்த கமாண்ட் டைப் பண்ணி ஓகே. ஆல்டர் சிஸ்டம் ஸ்விட்ச் லாக் ஃபைல்ன்னு போடுங்க. இல்ல. லிஸ்ட் லா 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 இங்க வந்து ஆர்கியோலாக் லிஸ்ட் போடுங்க. இப்ப அப்படியே போடுங்க. லிஸ்ட்ன்னு போடுங்க. என்டர் அடிங்க. இப்பயும் உங்களுக்கு அதே தானே காட்டுது. இப்ப என்ன ஆமா. பண்ணுங்க? ஆல்டர் சிஸ்டம் டைப் பண்ணுங்க நான் சொல்றது. ஆல்டர் சிஸ்டம் ஸ்விட்ச் லாக் ஃபைல். என்டர் அடிங்க. இப்போ ஆர்கைவ் லிஸ்ட் போடணும் நம்ம.
இப்போ உங்களுக்கு மாறும். ஓகே ஜி. இதுதான். ஓகேங்களா? இட் ஓகே, மீன்ஸ் ஓகே. நம்ம மேனுவலா லாக் ஸ்விட்ச் பண்றோம்னு அர்த்தம். இது சரி, ஆட்டோமேட்டிக்கா சரி. நடக்கும். டேட்டா ஃபில் ஆக ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரி, 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 சரி. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல, இல்ல, இல்ல ஜி. ஓகே ஜி. இனிமே ஸோ அடுத்து அது அது இன்னும் கொஞ்சம் இன்னொரு டைம் பார்க்கணும். நீங்க போன கிளாஸ. இல்ல, இல்ல. நீங்க இந்த பொறுமையா பாருங்க. நல்லது பெட்டர் நீங்க ரெக்கார்ட் பண்ணது இட்ஸ் பெட்டர் ஓகேங்களா? பொறுமையா ஓகே, ஓகே. பாருங்க. ஓகே, ஒண்ணும் ஓகே. பிரச்சனை இல்ல. ஸோ அதான் இப்ப வந்து எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? டேட்டா ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம். கண்ட்ரோல் ஃபைல், லாக் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம். அண்ட் ட்ரேஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .trcன்னு இருக்கும். ஓகே. ஓகேங்களா? அலர்ட் லாக் ம். ஃபைல் உங்களுக்கு அலர்ட் லாக் ஃபைல்ல இருந்து லாக் ஃபைல்ன்னு தான் காட்டும். ஓகேங்களா? அது எங்க ஓகே. இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிடம்ப்ல தான் இருக்கும் அலர்ட் லாக் ஃபைல். ஓகேங்களா? ஓகே, ஓகே. அதாவது எஸ்ஐடி அலர்ட் லாக் எஸ்ஐடி டாட் லாக் நேம்ன்னு இருக்கும். அந்த எஸ்ஐடிங்கிறது என்னன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸோட நம்பர் இல்ல இன்ஸ்டன்ஸோட நேமா இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் கிரியேஷன் மேனுவலா எப்படி பண்றதுன்றது நான் ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு இப்ப நான் காப்பி பேஸ்ட் ம். பண்றேன். அது உங்களுக்கு ஓகே ஜி. சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. ஓகேங்களா? ஓகே. இது எங்க கிரியேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? எந்த ஓகே ஜி. லொகேஷன்ல ஓகே. போட்டா எங்க தெரியும் அப்படின்றது. காப்பி ஓகே. உங்களுக்கு வந்துருச்சான்னு பாருங்க. நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அத ஓப்பன் பண்ணி ஆ வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல ஓகேங்களா? வந்துருச்சு. ம். வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ ஆமா. நம்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மேனுவல் டேட்டாபேஸ் கிரியேஷன் ஸ்கிரிப்ட் இது ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5த் லைன்ல பேக்கிரவுண்ட் டம்ப் டெஸ்ட், கோட் டம்ப் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஸோ இந்த லொகேஷனுக்கு போயிட்டு அதாவது யூசர் ஓன் ஆப் ஆரக்கிள் அட்மின் டேட்டாபேஸ் நேம் ஓகேங்களா? இந்த ஃபோல்டர்லாம் ஓகே. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். டிஃபால்ட்டா இது வரையும் இருக்கும். அட்மின் வரையும் இருக்கும். அட்மின். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த 2 டைரக்டரி கிரியேட் பண்ணணும். எம்கேடிஐஆர் மேக் டைரக்டரி தெரியும் இல்லைங்களா கமாண்ட். ஆமாமா. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றது. ம். ஸோ எம்கேடிஐஆர் போட்டு எஸ்எஸ்ன்னு போட்டு ஓகேங்களா? நீங்க ஒரு ஓகே. டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த டைரக்டரிக்குள்ள போறதுக்கு சிடிஎஸ்எஸ். ஓகே. நான் உங்களுக்கு டைப் பண்ணிட்டேன். அது மெசேஜ்ல இருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 டம்ப் ஃபைல் நம்ம வந்து முதல்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். சரி. ஓகேங்களா? ஸோ ஓகே. பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இத ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து டிபிஎஸ் லொகேஷன்ல நம்ம இந்த வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, .orcl அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆரக்கிள் ஓகே. ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆ. எக்ஸ்டென்ஷன் ஓகே. நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். .sql வச்சுக்கலாம். ஓகேங்களா? எனிதிங் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், யூனிக்ஸ்ல VI ம். இல்லன்னா விம். ஓக் VIM ஓகேங்களா? விம் இல்லன்னா VI. ஓகே. ஸோ நீங்க எந்த லொகேஷன்ல கிரியேட் பண்றீங்களோ, கேர்ஃபுல்லா கிரியேட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க டிபிஎஸ் லொகேஷன்ல கிரியேட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஓகே ஜி. ஸோ VI init DB நேம். அதாவது DB நேம் நான் இங்க SSன்னு குடுத்துருக்கேன். ஓகே. .orclன்னு ஒரு ஸ்கிரிப்ட் போடுறீங்க. ஓகேங்களா? அதுதான் ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, init ss.orclன்னு போட்டிருக்கேன். அதாவது ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கமாண்ட், கீழ இருக்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள். ஓகே. ஓகேங்களா? அது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க வந்து என்னன்னாக்கா, இந்த 4 லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா? பேக்கிரவுண்ட் டம்ப் டெஸ்ட் ஈக்குவல் டூ அப்புறம் கோட் ஆமா. ஆடியோ டெஸ்ட். இதுவரையும் நீங்க மேனுவலா தான் டைப் பண்ணணும். டைப் ஓகே. பண்ணிட்டு, அடுத்து ம். கண்ட்ரோல் ஃபைல் கிரியேட் பண்றோம். ஸோ நான் இங்க வந்து எத்தன கண்ட்ரோல் ஃபைல் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 3 கண்ட்ரோல் ஃபைல் 3 வச்சிருக்கேன். கண்ட்ரோல் ஃபைல்ஸ். ஓகே. ஓகேங்களா? அடுத்து கம்பேட்டிபிள்ங்கிறது என்னன்னா, நம்மளோட வெர்ஷன், ஆரக்கிள் வெர்ஷன். ஓகே. இப்போ உங்களோட ஆரக்கிள் வெர்ஷன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். 21.01.01ன்ட்டு. நீங்க ஓகே. என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க எக்ஸாக்ட்டா கூட போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து எஸ்ஜிஏ டார்கெட். ஓகேங்களா? இது மெமரி அலோகேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே ஜி. ஓகேங்களா? அடுத்து வந்து அன்டு டேபிள் ஸ்பேஸோட இது ஓகேங்களா? இது மேனேஜ்மென்ட் ஓகேங்களா? MENA ஓகேங்களா? ம். மேனேஜ்மென்ட். அதுல என் மிஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஈக்குவல் டூ ஆட்டோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேயே மேனுவலா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா, அன்டு டேபிள் ஸ்பேஸ்க்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணி, அத வந்து கிரியேட் பண்ணி வச்சுர்றோம். அன்டு TBS1.
ஓகே ஜி. ஓகேங்களா? ஸோ இது ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் நம்ம. ஓகேங்களா? ம். இது ம். வந்து எந்த லொகேஷன்ல இருக்கோ, அங்கிருந்து நம்ம வந்து அத எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ஓகே. ஸ்கிரிப்ட்ட. ஓகே, ஸோ ஓகே. அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் சொல்றேன். அதாவது எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட்ல இருந்து தான் நம்ம அத எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? அத எப்படி எக்ஸிக்யூட் பண்றது எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். எஸ்கியூஎல் கமாண்ட்க்கு அப்புறம் அந்த ப்ராம்ப்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அட்டு நம்ம லொகேஷன் எங்க குடுத்திருக்கோமோ U01 ஆப் ஒராக்கிள் ஓகேங்களா? அட்மின். இன்கேஸ் நீங்க அட்மின்ல வச்சிருக்கலாம். ஓகேங்களா? எங்க வச்சிருக்கீங்களோ ம். அந்த ஸ்கிரிப்ட் சொல்றேன். ஓகே. ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த ஸ்கிரிப்ட்க்கு ஒரு நேம் குடுத்திருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் வச்சுக்கங்க. ஜஸ்ட் லைக் எப்படின்னா, கிரியேட் ஸ்கிரிப்ட் ஆர் கிரியேட்ன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அந்த ஸ்கிரிப்ட் நேம் நான் என்ன சொன்னேன்? எனி எக்ஸ்டென்ஷன்ல இருக்கலாம். ஓகேங்களா? ம். ORCன்னு இருக்கலாம். .SQLன்னு இருக்கலாம். இப்ப ஓகே. நான் ஒரு கமாண்ட் காப்பி பேஸ்ட் பண்றேன். இப்படி நீங்க இத போட்டீங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு அடிச்சீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு போடணும்னா, நைட் உட்கார்ந்து வொர்க் அவுட் பண்ணுங்க. இல்ல நாளைக்கு வொர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஜி. டைப் ஆ. சோ இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும். வித் ம். நம்ம குடுத்த இன்ஃபர்மேஷனோட. ஓகே. இது நம்ம என்னென்ன எந்த யூசர்னாலும் போய் பண்ணலாம் தானே ஜி? எந்த யூசர் வேணாலும் போலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க அட்மினா தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஆமா. ஆரக்கிள். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. சோ இது வந்து ஒரு மேனுவல் டேட்டாபேஸ் கிரியேஷன் எப்படி பண்றது அப்டின்றது. இதுலயே ஓகே. ஆட்டோமேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஆட்டோமேஷன் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நம்போ ஆ Oracle இன்ஸ்டால் பண்ணும்போதே இப்ப உங்களுக்கு வந்துச்சுல்ல. ஆமா. அது வந்து ஆட்டோமேஷன். ஒரு ஓகே. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஜி. Oracle இன்ஸ்டால் பண்ணும்போது. ஆமா. அத பார்த்து ஓகேங்களா? எல்லாமே கன்டின்யூ பண்ணி வந்துட்டே இருக்கும். ஆமா. ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஸோ இது 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 வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேனுவலா ஏன் கத்துக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியணும். ஆ சரி, 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 சரி. அதுக்காக தான். ஸோ ஓகே. நான் இன்னொரு டைப் ஆஃப் இதுவும் குடுக்குறேன் உங்களுக்கு. ஆ. ஓகேங்களா? இது வந்து நீங்க நீங்க தேடுனாலும் கிடைக்கும். நான் இது வந்து அப்ப எடுத்து வச்சது. ஓகே. ஓகேங்களா? இதுவும் ஒரு 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 ஸ்கிரிப்ட் தான். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் மேனுவல் டேட்டாபேஸ் கிரியேஷன் தான். ஓகே, ஓகே. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேட்டாபேஸ் டெவ், யூசர், சிஸ் ஐடென்டிஃபைட் பை சிஸ் ஓகேங்களா? அது சிஸ்ங்கிறது என்னன்னா சிஸ்டம் டேபிள் ஸ்பேஸ் ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே. இதுவும் சிஸ்டம் டேபிள் ஸ்பேஸ். இது வந்து லாக் ஃபைல் குரூப் ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா ஃபைல் எத்தன லாக் ஃபைல் இருக்கணும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு மினிமம் 2 இருக்கணும்னு நான் மினிமம் 2 சொன்னேன். இருக்கணும் ஜி. ம். ஸோ டேட்டா ஃபைலும் அதே மாரி தான் இங்க. இதுல நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இதுவும் ஒரு மேனுவலா நம்ம கிரியேட் பண்றது எப்படிங்கிறது, ஒரு லாக் ஃபைல் குரூப் எப்படி கிரியேட் பண்றது, டேட்டா ஃபைல் குரூப் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள் ஸ்பேஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஜஸ்ட் ஆமா உங்களுக்கு ஒரு ஜி. ஐடியாக்காக இது போட்டிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது வந்து ம். நம்ம எக்ஸாக்ட்டா ஒரு மேனுவல் டேட்டாபேஸ் கிரியேஷன். அது டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது? அந்த டேட்டாபேஸ்க்குள்ளார நமக்கு என்னென்ன இருக்கணும் அடிஷனலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாரி டேட்டா ஃபைல் இருக்கணும், டேபிள் ஸ்பேஸ் இருக்கணும், லாக் ஃபைல் குரூப் இருக்கணும். ஓகே ஜி. ஓகே. ஸோ அதுல டேபிள் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிஸ்டம் டேபிள் ஸ்பேஸும் இருக்கணும். உங்களுக்கு டெம்பரரி டேபிள் ஸ்பேஸும் ம். இருக்கணும். அன்ரூட் டேபிள் ஸ்பேஸும் இருக்கணும். அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் இது. ஓகே ஜி. ஸோ இது சும்மா ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துங்க. ஆ. கிரியேட் பண்ணிட்டு, ஓகே. அது என்ன பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆ. ஆ சரி, ஆ சரி. சரி. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து 2 விதமா பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஒரு மேனுவல் கிரியேஷன், ஒரு ஆட்டோமேஷன் ஆட்டோ. கிரியேஷன் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இப்போ உங்களுக்கு நார்மலாவே தெரியும். டேட்டாபேஸ் எப்படி ஸ்டார்ட் அப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஆமா. ஸோ நான் இப்போ ஒரு 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 10 ஸ்டெப்ஸ் கிட்ட நான் குடுக்குறேன் உங்களுக்கு. ம். சரி ஜி. சரிங்க. ஓகேங்களா? அது எப்படி ஓகே. உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் எப்படி ஸ்டார்ட் அப்ல இருக்கு, என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. வந்துருச்சுங்களா உங்களுக்கு? வந்துருச்சு ஜி. வந்துருச்சு. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் எப்பவுமே என்னன்னா, நீங்க எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட்ல இருப்பீங்க. ஓகேங்களா? ம். ம். PSIPEF கிராப் ஸ்கீமான்னு போட்டீங்க அப்படின்னா, நார்மலா உங்களுக்கு வந்து என்ன ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சுரும். அதுக்கு அடுத்து ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பாஸ்வேர்ட் அதாவது
sysdbo கனெக்ட் பண்றீங்கல்ல ஸ்லாஷ் ஆமா. sysdbன்னு போடுவீங்க வித் பாஸ்வேர்டு ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருந்ததுன்னா அதை எடுத்துப்போம், இல்லைன்னா நம்ம மேனுவலா பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள லாகின் ஆகும். ஆமா. ஸோ எடுத்த உடனே நீங்க போயிட்டு இப்போ ஒரு செலக்ட் query போடுறீங்க அப்படின்னாக்கா டேட்டாபேஸ் நாட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு எரர் த்ரோ பண்ணும். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஆமா. சரி, இப்போ கேக்குதுங்களா? கேக்குது. ஸோ இனிஷியலா நீங்க அந்த ஒரு செலக்ட் query ஃபயர் பண்றீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க, பட் ஆனா டேட்டாபேஸ் அப்ல இருக்கா டவுன்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் அப் டேட்டாபேஸ்னு கொடுப்பீங்க. அதாவது ஸ்டார்ட் அப்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு ஸ்டெப்பா. நீங்க நம்ம அன்னைக்கு லாஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ஆமா. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட்னு ஒன்று இருக்கு, ஸ்டார்ட் அப் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆமா. ஸோ ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட்ங்கிறது டேட்டாபேஸ் என்ன ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நோ மவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன கமெண்ட் ஃபயர் பண்ணணும் அப்படின்னா மவுண்ட் ஆகிறதுக்கு ஆல்டர் டேட்டாபேஸ் மவுண்ட்னு ஒரு கமெண்ட் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பிச்ச ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட்டாபேஸை அதுக்கு அடுத்த லைன் என்ன நமக்கு மெசேஜ் அது கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஆல்டர்ட்னு காட்டும். அதுக்கடுத்து நீங்க வந்து அது மவுண்ட் ஆயிடுச்சா இல்ல அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க வந்துட்டு நான் கொடுத்த கொரி இருக்கு, அதை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். செலக்ட் ஓபன் அண்டர்ஸ்கோர் மோட் ஃப்ரம் VDollar டேட்டாபேஸ் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சிடும். மவுண்ட்ல இருக்கா, நோ மவுண்ட்ல இருக்கா, ஓப்பன்ல இருக்கா அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட் கொடுத்துட்டோம், அடுத்து ஆல்டர் டேட்டாபேஸ் மவுண்ட்னு கொடுத்துட்டோம். சரி, இப்போ நோ மவுண்ட்ல இருந்தது மவுண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணணும் மேனுவலா. அப்போ ஆல்டர் டேட்டாபேஸ் ஓப்பன். ஓகே. ஸோ இப்போ நீங்க கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் VDollar இன்ஸ்டன்ஸ் போடலாம், செலக்ட் ஓப்பன் அண்டர்ஸ்கோர் மோட் ஃப்ரம் VDollar டேட்டாபேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அது காமிச்சிடும். ஓகே. ஓகே. ஓகேங்களா? இது பொறுமையா உட்காந்து கிளாஸ் முடிஞ்சோன்னு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துங்க. ஓகே. சரி, ஓகே. இது எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ டேட்டாபேஸ் ஓப்பன்ல வந்துருச்சு. இப்போ டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஷட் டவுன் பண்ணணும். அதுக்கு அன்னைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன் ஷட் டவுன் இமீடியட்னு ஒன்று கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆமா. ஷட் டவுன் அபார்ட்னு கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா ஷட் டவுன் இமீடியட்னு கொடுத்தீங்கன்னாக்கா ப்ராப்பரா வந்து எல்லா யூசரையும் க்ளோஸ் பண்ணிட்டு கரண்டா என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு அப்புறமா வெளியே வரும். ஓகேங்களா? அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா டேட்டாபேஸை டவுன் பண்ணிட்டு வரும். எப்படின்னா ஓப்பன்ல இருக்கிறது மவுண்ட்டுக்கு வரும், மவுண்ட்ல இருக்கிறது நோ மவுண்ட்டுக்கு வரும். அதாவது அப்படியே ரிவர்ஸ்ல வரும். ஓகே. ஷட் டவுன் அபார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இம்மீடியட்டா நோ மவுண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதாவது ப்ராப்பரா க்ளோஸ் ஆகாது. எந்தெந்த டிரான்சாக்ஷன் ஆயிருக்கோ மைட் பி அந்த டிரான்சாக்ஷன் அபார்ட் ஆகலாம். ஓகே. யூசருக்கு எரர் த்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் எங்க பார்க்கலாம்னா அலர்ட் லாக்ல ட்ரேஸ் ஃபைல்ல நீங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன கமாண்டை ஃபயர் பண்ணிட்டு நீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா 2 செஷனா ஓபன் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட் கொடுத்து ட்ரேஸ் ஃபைல்ல பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்புறம் ஆல்டர் டேட்டாபேஸ் மவுண்ட்னு கொடுங்க, அடுத்து ஆல்டர் டேட்டாபேஸ் ஓப்பன் கொடுங்க. நீங்க ஃபயர் பண்ணிட்டு இமீடியட்டா அங்க போய் பார்க்கலாம். ஓகே. ஓகே. அந்த லொகேஷன்ல. அப்போ உங்களுக்கு அதாவது இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுரேஷ், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 2 ஓபன் பண்ணுங்க, 1 ஓபன் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பிராக்டிகலா என்ன நடக்குது அங்கன்னு தெரியும், ரியல் டைம்ல உங்களுக்கு புரியும். நீங்க 3+8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போடும்போது நீங்க இன்டர்வியூலயும் நீங்க சொல்லலாம். அலர்ட் லாக் நீ எப்படி செக் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். சோ நான் ஒரு ஒர்க் முடிக்கிறேன் இல்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா I am keep on monitoring the trace files because I want to know the situation what is happening in the database. நீங்க இந்த ஒரு ஆன்சர் கொடுத்தாலே போதும், நீங்க ரியலா தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அவன் வந்து ட்ரிக்கா ஒரு கொஸ்டின் கேட்பான். நீங்க வந்துட்டு how to find out the errors and how to know what's happening in the database அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை சொல்லிடலாம். I will check the error log files and trace files அப்படின்னு சொல்லலாம், alert log files ன்னு சொல்லலாம். அவன் error log filesனா என்னன்னு கேட்பான். ஓகே. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே we are facing on network issue where you will go and check அப்படின்னு நெட்வொர்க் alert log லொகேஷன்ல போயிட்டு நான் வந்து trace file பார்ப்பேன், log file பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சோ லிஸ்னர் ஸ்டார்ட் அப் ஆகல, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லிஸ்னர் நான் வந்துட்டு லிஸ்னர் லொகேஷன்ல போயிட்டு லிஸ்னர் வந்து நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து லிஸ்னரோட டிஎன்எஸ் லாக் ஃபைல நான் பார்ப்பேன்.
ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த லாக் ஃபைல் அண்ட் ட்ரேஸ் ஃபைல் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பேஸ்ட் ஆன் தட் I'll provide the solution for that அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு 2 செஷன் ஓப்பன் பண்ண சொல்லிக்கிறேன். சரி, சரி. ஓகே. இன்னொரு சரி. சொல்லுங்க. இன்னொரு டவுட் ஜி. நம்ம சொல்லுங்க. ரியல் டைம்ல இது ஷட்டவுன் அபார்ட் குடும்பமா ஜி அது? ஷட்டவுன் அபார்ட் குடுப்போம் ஜி. ரொம்ப ரேர் கேஸ்ல குடுப்போம். ஈவன் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கான் கால்ல இருப்போம், கான்ஃபரன்ஸ் கால்ல. ஸோ டேட்டாபேஸ் டீம், நெட்வொர்க் டீம், ஓகேங்களா, அதுக்கடுத்து பேக்கப் டீம், இவங்க எல்லாமே இருப்போம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டும் இருப்பாங்க, லினக்ஸ் டீமும் இருப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல நடக்கும். கான் கால் போட்டு நம்ம ஃபயர் பண்ணுவோம். அதாவது ஒரு டேட்டாபேஸை நீங்க மேனுவலா ஷட் டவுன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, ஷட் டவுன் ஆகவே இல்லை. அதாவது நெட்வொர்க் சம் எரர் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதனால தான் நெட்வொர்க் டீம் உள்ள இருப்பான். ஓகே, ஓகே. ஓகேங்களா, பேக்கப் டீமும் உள்ள இருப்பான். ஏன்னா அவன் பேக்கப் ஃபயர் பண்ணிருப்பான். பேஸ்ட் ஆன் த பேக்கப்னாலையும் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து பேக்கப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்று இருக்கும். ஓகே, ஓகே. நீங்க வந்து ஷட் டவுன் பண்ணவும் முடியாது. ஓகே. ஸோ அதாவது நான் இது சொல்றது எல்லாமே வெரி வெரி ரேர் கேஸ் அண்ட் நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காகவாவது அது டேட்டாபேஸ் ஹங்கா இருக்கலாம். ஓகேங்களா, அதனால வந்து நமக்கு தெரியாது. சோ அது நம்ம அதுக்கு தான் உங்களுக்கு சொன்ன அந்த லாக் ஃபைல் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே ஜி. ரேர் கேஸ் தான் கொடுக்கும். ஓகே. இப்போ ஷட் டவுன் இமிடியேட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு டேட்டாபேஸ் வந்து ஷட் டவுன் இமிடியேட்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்ல ஷட் இமிடியேட்னு கொடுக்குறீங்க, டேட்டாபேஸ் க்ளோஸ் ஆகும். அடுத்து டேட்டாபேஸ் டிஸ்மவுண்ட் ஆகும். அதாவது மவுண்ட்ல இருக்கிறது நோ மவுண்ட்க்கு போகும். அதுக்கு அடுத்து ஆரக்கிள் இன்ஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஷட் டவுன் ஆகும். ஒன்னொன்னா ஷட் டவுன் ஆகும். இப்போ அது ஆரக்கிள் இன்ஸ்டன்ஸ் ஒன்னு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. n நம்பர் ஆஃப் இருக்கலாம், இல்ல ஒரு 4 or 5 இருக்கலாம் ஒரு டேட்டாபேஸ் குள்ளார. அப்போ 5 இன்ஸ்டன்ஸும் 1 by 1 டவுன் ஆகும், ப்ராப்பரா டவுன் ஆகும். மினிமம் நமக்கு 1 இருக்கும் அப்படிதானே? மினிமம் 1 இருக்கணும். இருந்தா தான் ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, மினிமம் 1. மேக்ஸிமம் n அப் நீங்க எத்தனைனா வச்சுக்கலாம். அது பேஸ்ட் ஆன் தி கெபாசிட்டி, சர்வர் கெபாசிட்டி. ஓகே, ஓகே. சோ இப்போ நீங்க வந்து ஷட் டவுன் பண்ணிட்டீங்கல, இப்போ செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் vDollar இன்ஸ்டன்ஸ்னு போட்டீங்கன்னா அது உங்களுக்கு காட்டும் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே கமாண்ட் தான் நீங்க ஃபயர் பண்ண போறீங்க. செலக்ட் ஓபன் அண்டர்ஸ்கோர் மோட் ஃப்ரம் vDollar டேட்டாபேஸ். நான் சொல்றது எல்லாமே ஷட் டவுன் இமிடியேட் கொடுத்துட்டு கொடுத்த பிறகு. ஆமா, கொடுத்த பிறகு நீங்க இந்த கமாண்ட் ஃபயர் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நான் என்ன கொடுக்குறேன், டேட்டாபேஸ் ஷட் டவுன் பண்ணிட்டீங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு, டிஸ்மவுண்ட் ஆயிடுச்சு, இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஆமா. இப்போ வந்து நான் சொன்ன கமாண்ட் நீங்க போட்டீங்கன்னா, செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் vDollar டேட்டாபேஸ் போட்டீங்கன்னா, டேட்டாபேஸ் இஸ் நாட் ஓபன் ஆர் டேட்டாபேஸ் இஸ் நாட் ஸ்டார்டட். ஆமா, அப்படி வருது. அப்படிதான் வரணும். நம்ம அதுதான் சொன்னேன், நம்ம டேட்டாபேஸ் ஷட் டவுன் பண்ணியிருக்கோம். சோ இப்பதான் நமக்கு வந்து என்ன ஒர்க் தேவை, நமக்கு வந்து ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட் தேவை. ஓகே. சோ அதுக்கு அடுத்து தான் நான் இந்த சொன்ன அந்த கமாண்ட் வந்து நீங்க ஃபயர் பண்ணணும். ஓகே, ஓகே. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் அப் மட்டும் கொடுத்தா ஆல்ரெடி மவுண்ட் ஆட் தான் வரும் தானே ஜி? ஆமா. ஓகே. ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கு அப்புறமா ஒரு கமாண்ட் தான் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் vDollar டேட்டாபேஸ் ஓபன் அண்டர்ஸ்கோர் மோட் ஃப்ரம் vDollar டேட்டாபேஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு வியூ ஞாபகம் வச்சுங்க ஜி. இதுதான் உங்களுக்கு டேட்டா டிக்ஷனரி வியூஸ். இதெல்லாம் சிஸ்டம் டேபிள்ஸ். ஓகே. புரியுதுங்களா? இந்த vDollar இன்ஸ்டன்ஸ், vDollar டேட்டா ஃபைல், vDollar டேட்டாபேஸ், vDollar கண்ட்ரோல் ஃபைல், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஃபைல்ஸ். அதாவது டேட்டா டிக்ஷனரின்னு ஒன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா, டேட்டா டிக்ஷனரி. ஓகே. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்னன்னா டேட்டாபேஸ், அதாவது ஸ்டார்ட் அப் மோட்ஸ்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? நோ மவுண்ட் ஓபன் சொன்னேன் நான். ஓபன். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கமாண்டா கொடுத்திருக்கிறேன். ஓகே. அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கும் பாருங்களா, அதாவது டிபி ஸ்கிரிப்ட், மேனுவல் டிபி ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க. ஒரு 10 கொரி கொடுக்குறேன், நல்லா அந்த 10 கொரியில இருக்கும். ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட், ஸ்டார்ட் அப் மவுண்ட், ஆல்டர் டேட்டாபேஸ் மவுண்ட் இருக்கும், அடுத்து ஆல்டர் டேட்டாபேஸ் ஓபன் இருக்கும். சரி, ஓகே. ஒவ்வொன்னா பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட்னு சொன்னீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னது வந்து இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணி விடும். ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட்னா இது எங்கிருந்து போய் தேடும் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட் கொடுத்த உடனே
இப்போ டைரக்டா இது எங்க போய் செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ் லொகேஷன்ல உங்களுக்கு ஒரு பாராமீட்டர் ஃபைல் சொன்னீங்கன்னா பி ஃபைல் ஆர் எஸ்பி ஃபைல். ஓகே. கேக்குதுங்களா? கேக்குது ஜி. அந்த பி ஃபைல் எஸ்பி ஃபைல் இருந்தா மட்டும்தான் ஸ்டார்ட் அப்பே ஆகும். சரி ஜி. அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன் நான் ஆமா லாஸ்ட் ஆமா. கிளாஸ். ஸோ அதே மாதிரி இம்மீடியட்டா என்ன பண்ணணும்னா இது வந்து இப்போ நம்ம எஸ்ஜிஎன் ஒன்று பாத்தீங்களா, எஸ்ஜி அண்டர் ஸ்கோர் டார்கெட் ஈக்குவல் டு 2G நான் ஸ்கிரிப்ட்ல காமிச்சேன் இல்லைங்களா, ஆமா. அந்த எஸ்ஜியை அலோகேட் பண்ணும். அதாவது இட் இஸ் கால்ட் மெமரி. ஓகே ஜி. இது வந்து ஸ்டார்ட் அப் நோ மோட்ல நடக்கிறது எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து என்ன நடக்கும், பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். சரி ஜி. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்துல வேற என்ன இருக்கும், இதோட வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்டா பேஸும் அசோசியேட் ஆயிருக்காது. அதாவது எந்த இன்ஸ்டன்ஸும் நாட் அசோசியேட்டட் வித் த டேட்டா பேஸ் எதுவும் இருக்காது. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? ஸோ இது எந்த யூஸ் கேஸ்ல மெயினா யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கண்ட்ரோல் ஃபைல் இல்லைன்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்றீங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இதாகும். ஒரு கண்ட்ரோல் ஃபைல் ரீக்ரியேட் பண்றதுக்கோ, இப்ப நம்ம 3 கண்ட்ரோல் ஃபைல் வச்சிருக்கோம். அடிஷனலா நான் ஒரு கண்ட்ரோல் ஃபைல் போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஸ்கிரிப்டை எடிட் பண்ணி லாஸ்ட்ல ஒரு கமா கொடுத்துட்டு ஓகேங்களா, கண்ட்ரோல் 04.ctl கொடுத்துக்கலாம். அந்த லொகேஷன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் 04.ctl கொடுத்தீங்கன்னா, ஆனா எந்த ஸ்டேஜ்ல வரணும், நீங்க நோ மவுண்ட்க்கு வந்துட்டு தான். ஓகே ஓகே. சோ அதான் இது வந்து மெயினா யூஸ் ஆகுறது 2 விஷயம், டேட்டாபேஸ் கிரியேஷன் அண்ட் ரீக்ரியேட்டிங் த கண்ட்ரோல் ஃபைல். ஓகேங்களா? சோ அடுத்து ஸ்டார்ட் அப் மவுண்ட்க்கு வருவோம். இங்க என்ன நடக்கும், நீங்க நோ மவுண்ட் கொடுக்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் அப் மவுண்ட் கொடுக்குறீங்க. கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இஃப் இட் இஸ் நாட் ஆல்ரெடி ஸ்டார்டட். ப்ரீவியஸா நம்ம என்ன சொன்னோம், எந்த இன்ஸ்டன்ஸும் அசோசியேட் ஆயிருக்காது நோ மவுண்ட்ல சொன்னோம். ஆமா. இப்போ நீங்க ஸ்டார்ட் அப் மவுண்ட் கொடுத்தோன்னு என்ன ஆகும், இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணும். எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்கோ அத்தனை இன்ஸ்டன்ஸும் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் ரீடிங் த கண்ட்ரோல் ஃபைல்ஸும் ஓபன் பண்ணும். ஓகேங்களா? புரியுதா? புரியுது. செக் பண்ணுமா ஜி? இருங்க முடிச்சுக்கலாம். இது அந்த ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே. அதுக்கு அடுத்து டேட்டா ஃபைல்ஸ். இப்ப நான் இன்னொரு செகண்ட் ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தீங்களா, அதுக்காக தான் இது கொடுத்தேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இது என்ன பண்ணும், டேட்டா ஃபைல் அண்ட் ரீடோலாக் ஃபைல்ஸை ஓபன் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் அது செக் பண்ணி மட்டும் வச்சுக்கும். ஓகே. ஸோ இது இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது நாட் எட் ஓப்பன் அப்படின்னாக்கா ட்ரை டு ஓப்பன். அது யூஸ் கேஸ் என்னன்னா, இட் கேனாட் ஆக்சஸ் தி டேட்டா. ஏன்னா மவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த மவுண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நீங்க எப்பவுமே ஒரு டேட்டா பேஸை பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஓகேங்களா நடக்குது ஓகேங்களா அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் அப் மவுண்ட்டுக்கு வந்தாதான் உங்களால பேக்கப் அண்ட் ரெக்கவரி பண்ண முடியும். ஓகேங்களா? எப்பவுமே நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்க என்னன்னா ஸ்டார்ட் அப் மவுண்ட்டுக்கு வந்துட்டு தான் நீங்க பேக்கப்போ இல்லை ரீஸ்டோரோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா நம்மளோட மெயின் வந்து பாத்தீங்கன்னா ரிகவரி பர்பஸ், அதாவது மீடியா ஃபுல் மீடியா ரிகவரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிசேபிளிங் த டேட்டாபேஸ் ஆர்கியோலாக் மோட். நீங்க நோ மவுண்ட்ல வச்சுட்டு நீங்க ஆர்கியோலாக டிசேபிள் பண்ண முடியாது. ஆர்கியோலாக் நான் எனேபிள் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா? ஆமா, எனேபிள் பண்றது. அதே மாதிரி டிசேபிள் பண்றதும் இருக்கு. அப்ப எப்போ வந்து பண்ண முடியும், நீங்க மவுண்ட் ஸ்டேஜ்ல தான் பண்ண முடியும். நோ மவுண்ட்ல ஓபன்ல உங்களால பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு டேட்டா ஃபைல் இருக்கு, அந்த டேட்டா ஃபைலை ரீநேம் பண்ணலாமா அப்படின்னா ரியல் டைம்ல நம்ம பண்ண மாட்டோம். 99% டேட்டா ஃபைல் நம்ம டேட்டா ஃபைலோ கண்ட்ரோல் ஃபைலோ எதுவுமே பண்ண மாட்டோம், ரீநேம் எல்லாம். பட் ஆனா பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்க நோ மவுண்ட்ல இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து நோ மவுண்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் டைரக்டா நீங்க ஃபயர் பண்ணீங்களா, ஸ்டார்ட் அப்னு கொடுத்துட்டீங்க. அது டிஃபால்ட்டா என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஓபன் ஸ்டேஜ். ஆல்டர் டேட்டாபேஸ் ஓபன் ஒரு கமாண்ட் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்ததுல லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஸ்டார்ட் அப்னு கொடுத்த உடனே இமீடியட்டா என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்டன்ஸா ஸ்டார்ட் பண்ணும்.
ஓகே. பிகாஸ் நாட் இட் ஸ்டார்டட் தட் ஒன். ஸோ டேட்டாபேஸ் மவுண்ட் ஆகும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அதே மாரி ஓகே. ஆல் டேட்டா ஃபைல்ஸ் ரீடோ லாக் ஃபைல்ஸ ஓப்பன் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படின்னா ஃபுல் ஆக்டிவா இருக்கும். ஓகே, ஓகேங்களா? ஓகே. அதாவது ஓகே. ஓப்பன் ஸ்டேஜ்ல இருக்கு. இட் இஸ் அவைலபிள் டு யூஸ் ஃபார் த யூசர்ஸ். ஸோ நார்மல் ஆப்பரேஷன்ஸ் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓகே. வந்து நமக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஒரு சின்ன டவுட் ஜி. சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம ஆக்சுவலா ரியல் டைம்ல இது பண்ணும்போது, ஸ்டார்ட் அப்ன்னு மட்டும் குடுக்குமா? இல்லாட்டி ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட்ன்னு குடுத்து இது பண்ணுமா ஜி? எப்படினாலும் குடுக்கலாம் ஜி. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க நோ அது ஒரு மவுண்ட் பிரச்சனை குடுத்து இல்ல. அதுக்கு மவுண்ட் அது ஒரு இல்ல, இல்ல. பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படிதானே ஜி? கிடையாது, கிடையாது. இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே போறீங்க. ஆமா, ஆமா. நம்ம வந்து வி நீட் டூ பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட் ஷட் டவுன் மட்டும் தான். ஓகே. ஓப்பன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஓகே. ஷட் டவுன் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம இவ்ளோ ஃபாலோ பண்ணணும். ஆமா. நீங்க ஷட் டவுன் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம ஷட் ம். டவுன் அபார்ட் குடுக்குறோமா, ஷட் டவுன் இமிடியேட் குடுக்குறோமா, ஷட் டவுன் நார்மல் குடுக்குறோமான்ட்டு. ஓகே. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல முக்கியமா ஷட் டவுன் சரி. இமிடியேட்லி தான் எப்பவுமே குடுத்துட்டு இருக்கோம். அப்படிதானே ஜி? ரியல் டைம்ல ஷட் பொறுத்தவரைக்கும். டவுன் இமிடியேட் தான் குடுத்துட்டு இருப்போம். ஷட் டவுன் இமிடியேட் தான் குடுப்போம். ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஷட் டவுன் அபார்ட் ரொம்ப ரேர் கேஸா தான் உங்களுக்கு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஜி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடிஷனல் ஸ்டார்ட் அப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதாவது ஸ்டார்ட் அப் ரெஸ்ட்ரிக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ம். ஸ்டார்ட் அப் போஸ் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? அடுத்து ஸ்டார்ட் அப் ஓப்பன் ரீட் ஒன்லி இருக்கு. ஓகே. அடுத்து ஸ்டார்ட் அப் ஓப்பன் ரெக்கவர் இருக்கு. இது 4ம் பார்த்துருவோம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். இது ரியல் டைம்ல மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஓகே ஜி. அடிஷனலா இது சொல்றேன். ஏன்னா இந்த ஆக்சுவலா பார்த்தா இந்த 3 ஸ்டேஜோட எல்லாம் ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஓகே. ஆமா. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் ரெஸ்ட்ரிக்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஆமா. டேட்டாபேஸ் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? பட் தேர் இஸ் அ லிமிட்டட் ஆக்சஸ். அதாவது அந்த ரெஸ்ட்ரிக்ட்ன்ற கீவேர்ட் இருக்கு இல்லைங்களா? இட் மீன் ஆமா. ஒரு குறிப்பிட்ட செஷன் வரைக்கும் தான். அதாவது ரெஸ்ட்ரிக்டட் செஷன். அவ்வளவுதான் ஓகே. யூஸ் பண்ணணும். மைட் பி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன்லி டிபிஏ கேன் ஆக்சஸ் த டேட்டாபேஸ். நம்ம ஓகே. மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ம். டெவலப்பர்ஸோ, டெஸ்டர்ஸோ யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கடுத்து இது எப்போ வந்து மெயினா யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனிங். ஓகேங்களா? பெர்ஃபார்மிங் த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி அந்த டைம்ல. மெயின்டெனன்ஸ் ஓக் ஆக்டிவிட்டிங்கிறது என்னன்னு வரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜி. ஒரு ஒரு பேட்ச் அப்ளை பண்றது, ஆரக்கிள் பேட்ச் அப்ளை பண்றது. ஸோ அது ம். வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோ வாங்கிப்போம். இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையும் இந்த டேட்டாபேஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஓகே. நீங்க உங்க உங்க கம்பெனில அது பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல உங்களுக்கு. நீங்க ஆ. கேட்டு பாருங்க. ஓகே ஜி. SQL டீம் இல்லன்னா ஆரக்கிள் டீம் எல்லாருக்கும் இது சேம் தான். அது ஓகே. ஆரக்கிளா இருக்கட்டும், MSSQL இருக்கட்டும். அதாவது நம்ம மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ட் மோட்ல வச்சிருப்போம். ம். அதுக்கடுத்து நான் சொன்னேன்ல பேக்கப். ஸோ ட்ரெடிஷனல் பேக்கப்னு நான் ஒண்ணு சொன்னேன் உங்களுக்கு. அது ஆமா. இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லுவோம். இது ம். நார்மல் தான்னு வச்சுக்கோங்களேன். இம்போர்ட்னா இம்போர்ட் பண்ண போறோம். இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ண போறோம். இல்லன்னா எக்ஸ்போர்ட்னா ம். இங்க இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நார்மல் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி மாரி தான். இங்கேயும் ஒரு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இம்போர்ட் பண்ணுவோம். இன்னொரு டேட்டாபேஸ்ல. அதே ஓகே மாரி ஜி. அப்கிரேட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து 21C ல இருந்து 23C போறோம்னு வச்சுக்கங்களேன். ம். அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ரெஸ்ட்ரிக்ட் மோட்ல வச்சிருப்போம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் அதுல இருக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஃபோர்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, நார்மலா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு டேட்டாபேஸ ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றோம். பிகாஸ் ஆஃப் த ரீசன் என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் அப் குடுத்து பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? ம். டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகல. ஆல்டர் டேட்டா அதாவது நார்மலா ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட் குடுக்குறீங்க, மவுண்ட் குடுக்குறீங்க, ஸ்டார்ட் குடுக்குறீங்க. எந்த ஸ்டேஜ்லயும் ஓப்பன் ஆகல. அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி டேட்டாபேஸ ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க. ஓகே. ஸோ, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்மீடியட்டா என்ன இன்பி இன்பில்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் கமாண்ட ஒண்ண ஃபயர் பண்ணும். ஷட் டவுன் அபார்ட்ன்னு குடுத்துரும் ஃபர்ஸ்ட். ஓகே இட் ஜி. டெர்மினேட் அதாவது இது என்ன பண்ணும்னு உங்களுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இன்ஸ்டன்ஸ இம்மீடியட்டா ஷட் டவுன் இன்ஸ்டன்ஸ்க்கு பண்ணி இமிடியேட்டா டவுன் பண்ணும். ஓகேங்களா. அதே மாரி ரோல் பேக் த அன்கமிட்டட் டிரான்சாக்ஷன். அதாவது கமிட்டட் டிரான்சாக்ஷன் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஓகே. ஒரு 1,00,000 ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா அத ரோல் பேக் பண்ணிடும். அங்க இருக்கவே ஓகே. இருக்காது டேட்டா. அதாவது நீங்க ஓ 1 ஹவரா உட்கார்ந்து அந்த டேட்டாவ இன்சர்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதாவது ம். ஆல்மோஸ்ட் 90% டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த நேரம் ஓகே. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாபேஸ் கரப்ட் ஆயிடும். அப்ப வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டார்ட் அப் குடுத்தாலும் ஓப்பன் ஆகாது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல இது வந்து யூஸ் ஆகும்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆகும் நீங்க ஃபோர்ஸ் குடுத்தோனே நார்மலா டேட்டாபேஸ் ஸ்டார்ட் அப் பண்ண ட்ரை பண்ணும். ஸ்டார்ட் அப் ம். ஆகும். அதுக்கடுத்து இம்மீடியட்டா என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து எத ட்ரிக்கர் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரியே ட்ரிக்கர் பண்ணும். பிகாஸ் எல்லா இன்ஸ்டன்ஸையும் இம்மீடியட்டா ஷட் டவுன் பண்ணிடுச்சுல்ல. ஆமா, அதுல இருந்து ஒரு 5 இன்ஸ்டன்ஸ. அது ஒவ்வொன்னா ஆமா. ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணும். இது ஓகே, எல்லாமே ஓகே. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வரும். ஸ்டார்ட் அப் ஓப்பன் ரீட் ஒன்லின்னு இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுரேஷ், நான் ஒரு ம். டேட்டாபேஸ ஸ்டார்ட் அப் பண்றேன் அப்படின்னா, நான் என்ன ம். வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. உங்களால என்ன பண்ண முடியும்? ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். அப்படின்னா சரி. என்னன்னா, ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளுக்கு எனக்கு உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் நான் குடுக்கவே மாட்டேன். ரீட் ஒன்லி மட்டும் தான் குடுக்குறேன். இது ஓகே. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த டேபிள்ல நீங்க வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி குடுக்குறாங்க. என் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ நீங்க டெலீட் பண்ணுங்க. இல்ல என் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ நீங்க அப்டேட் பண்ணுங்கன்னு குடுக்குறாங்க. நீங்க போய் ம். ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது எரர் த்ரோ பண்ணும். டேபிள் இஸ் இன் ரீட் ஒன்லி மோடுன்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ அதே மாரி தான் டேட்டாபேஸே நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ரீட் ஒன்லி மோட்ல வச்சுர்றேன். ஓகே. அப்ப ஸ்டார்ட் அப் ரீட் ஒன்லின்னு குடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். பார்க்கலாம். என்னென்ன இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன டேபிள் இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். ஒன்லி வியூ ஆப்ஷன் மட்டும். அவ்வளதான். அதுதான் ரீட் ஒன்லி. அதாவது ஓகே. ரீட் ஒன்லின்னு அதிலேயே வந்துச்சு பாருங்க. ஆமா. நீங்க ரீட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸோ நம்ம என்ன ஆல்டரோ, நடக்கும்? அப்டேட்டோ எதுனாலும் அதுல பண்ண முடியாது. எதுவுமே அதாவது அதான் சொன்னேன். இட் பிரிவென்டிங் த எனி மாடிஃபிகேஷன்ஸ் ஓகே. டூ டேட்டா ஃபைல் அண்ட் ரீடபிள் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகே. ஓகேங்களா? இதுதான் மெயினானது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. இது ஓகே. யூஸ்ஃபுல்லான இருக்கிறது. இது எதுக்காக ரொம்ப ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக ஜி. அந்த டேட்டாபேஸ் ஆ. என்ன என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக ரீட் ஒன்லி ஆ. மோட்ல வச்சுருவாங்க. ஓகே, ஓகே. ஓகேங்களா? அப்படி இல்லன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். இப்ப சுரேஷ்ன்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அதே மாரி எனக்கு இன்னொரு டேட்டாபேஸ் வேணும். ஸ்டாண்ட் பை எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சுரேஷ்ஜி. ஆ ம். உங்களுக்கு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கணும். நீங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க. ஆ. நீங்க கடைக்கு போய் சர்வீஸ் பண்ண குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா உங்களுக்கு ஃபோன் இம்பார்ட்டன்ட். ஆமா. சிம் மட்டும் தானே மாத்த போறோம். ம். அவன் என்ன பண்றான், சார் இந்த மொபைல்ல நீங்க இப்போதைக்கு ஸ்டாண்ட் பைய வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. நாங்க சிம் எடுத்துக்கங்க. இதுல போட்டுக்கங்க. நான் சர்வீஸ் பண்ணி முடிச்ச உடனே நான் உங்களுக்கு குடுத்துர்றேன் அப்படின்னுவான். ஸோ அப்ப ஆ. என்ன அர்த்தம் அப்படின்னா, சுரேஷ் வந்து கத்தார்ல இருக்காரு. தமிழ் வந்து இந்தியால இருக்காரு. ஸோ தமிழ் ஒர்க் பண்ற இடத்துல தான் அதே டேட்டாபேஸ் சுரேஷும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? சிங்க்லயே இருக்கணும் டேட்டான்னு சிங்கிள் சொல்லிட்டு. இப்ப இருக்கணும். ஆர்க்கியோலாஜிஸ்ட் பண்ணணும். இப்போ இந்தியால இருக்கிற டேட்டாபேஸ் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இட் மீன்ஸ் தட் இஸ் அ ஸ்டாண்ட் பை. ஆ. ஓகே. ஸோ ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸ்னா மீனிங்க்காக உங்களுக்கு புரியறதுக்காக சொன்ன இந்த மொபைல் இது எல்லாமே. மொபைல் ஓகே. இது எல்லாமே ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸ். ஸோ ஓகே. எந்தெந்த அதாவது பிரைமரி லொகேஷன்ல இல்லாம எந்தெந்த வேற லொகேஷன்ல இருக்கோ எல்லாமே 90% ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸஸ். டன். ஓகே. அங்கேயும் பிரைமரி இருக்கும். ம். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அங்கேயும் ம். பிரைமரி இருக்கும். இங்கேயும் பிரைமரி இருக்கும். அங்கேயும் ஸ்டாண்ட் பை இருக்கும். இங்கேயும் ஸ்டாண்ட் பை இங்கேயும் இருக்கும். ஸ்டாண்ட் பை இருக்கும். உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் புரியறதுக்காக சொன்னேன் நான். ஓகே, ஓகே. ஒரு சர்வர் புரியறதுக்காக சொன்னேன். அப்படி வச்சுக்கலாம். அடுத்து ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஓப்பன் ரெக்கவர். ஸோ ரெக்கவரும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ஓப்பன் ரெக்கவர் இதுவும் டேட்டாபேஸ ஸ்டார்ட் பண்ணும், மவுண்ட் பண்ணும், ஓப்பன் பண்ணும். அதே ஓகே. மாரி இது என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கவர் த ப்ராசஸ் ஓகேங்களா? இன்கம்ப்ளீட் ப்ராசஸ் அண்ட் மீடியா ரெக்கவரி ஆகும். அதாவது கம்ப்ளீட் மீடியா ரெக்கவரி எடுத்து குடுத்துரும். இட் மீன்ஸ் டேட்டாபேஸ் வந்து கரப்ட்டா இருந்தாலும், இதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணி குடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து நார்மலா ஜெனரலா ஒரு டேட்டாபேஸ் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கோ, அப்படி யூஸ் ஆகும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மேனுவல் டேட்டாபேஸ் கிரியேஷன் பார்த்திருக்கிறோம். அந்த கண்ட்ரோல் ஃபைல் அடிஷனலா நம்ம ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்திருக்கோம். ஸ்டார்ட் அப் ஸ்டேஜஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். நோ மவுண்ட், மவுண்ட் ஓப்பன் பார்த்திருக்கோம். ம். ஓகேங்களா? அதுக்கான கமெண்ட்ஸும் நான் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து டேட்டாபேஸ் ஸ்டார்ட் அப் மோடோட இது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஜி உங்களுக்கு? இது ஒரு கிளியரன்ஸ் ஜி. அதுல நம்ம அத ரொம்ப யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ஓகே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஃபுல்லா. அதுதான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து ஷட் டவுன் மோடுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா, அதுல வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஷட் டவுன் அபார்ட், ஷட் டவுன் இம்மீடியட்ன்னு ஒண்ணு சொன்னோம் நம்ம. கரெக்ட்டுங்களா? ஆமா, ஸோ அது டிஃபரன்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆமா.
ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. ஷட் டவுன் அபார்ட்னு ஒன்று இருக்கு, ஷட் டவுன் டிரான்சாக்ஷனல் ஒன்று இருக்கு, ஷட் இமீடியட் இருக்கு, ஷட் டவுன் நார்மல் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப் அண்ட் ஷட் டவுனை முடிச்சிருவோம் இன்னைக்கு செஷன்ல. நாளைக்கு ரீடர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4 டைப் இருக்குங்க. ஷட் டவுன் நார்மல் அண்ட் ஷட் டவுன் இமீடியட். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஷட் டவுன் நார்மல்னாலும் ஒன்று தான், ஷட் டவுன் அபார்ட்னாலும் ஷட் டவுன் இமீடியட்னாலும் ஒன்று தான். ஓகே ஓகே நீங்க நார்மல் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஷட் டவுன் நார்மல். ஓகே இது எல்லாமே ப்ராப்பரா நம்மளுக்கு ஷட் டவுன் ஆகிடுது. ஆமா ப்ராப்பரா ஷட் டவுன் ஆயிடும். ஓகே இது அதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். என்ன நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்ல நியூ கனெக்ஷன்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணாது. ஏன்னா பிகாஸ் நம்ம டேட்டாபேஸை ஷட் டவுன் பண்ண போறோம். ஓகேங்களா. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் எதுவுமே நடக்காது. ஓகே ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஷட் டவுன் வந்து கிளீனா இருக்கும். ஓகே ஓகே அதே மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி தேவைப்படாது. எப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் வரும்போது நீங்க ஷட் டவுன் அபார்ட் கொடுக்கும்போது தான் இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி தேவைப்படும். ஓகே நீங்க நார்மலா பண்ணும்போது தேவைப்படாது. ஓகே ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம், அதாவது நம்மளோட ஷட் டவுன் ஆகிற டைமை வந்து ரொம்ப வந்து எடுத்துக்காது. சிக்னிஃபிகண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதாவது சிஸ்டம் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கூலா ஷட் டவுன் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷட் டவுன் இமீடியட் பார்ப்போம். இது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்றது தான். ஷட் டவுன் நார்மல் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா அது கீவேர்டு தெரியாது. எல்லாருக்கும் ஃபெமிலியரான கீவேர்டு என்ன ஷட் டவுன் இமீடியட் அண்ட் ஷட் டவுன் அபார்ட் தான். ஓகே ஸோ ஷட் டவுன் இமீடியட் வந்து இட்ஸ் காமனா யூஸ் பண்றது தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டா டெர்மினேட் பண்ணும் எல்லா கரண்ட் எஸ்கியூஎல் கிளைண்ட்ல கனெக்ட் ஆகுது, அதாவது இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிறது. அதே மாதிரி இட் டிஸ்கனெக்ட் ஆல் யூசர்ஸ். ஓகேங்களா. அது வந்து ஒன்னொன்னா பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும் எல்லா யூசர்ஸும். பட் ஆனா ப்ராப்பர் வேல தான். ஷட் டவுன் நார்மல் மாதிரி தான் இதுவும் டிஸ்கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ரோல் பேக் பண்ணி கொடுத்துடும். எனி அன்கமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் ரோல் பேக் பண்ணி கொடுத்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ப்ராப்பரா ஷட் டவுன் ஆகுது. ஆமா அதுதான். ஸோ இது எப்படி இருக்கும் உங்களுக்கு, நான் என்ன சொன்னேன், க்ளோஸ் ஆகும், டேட்டாபேஸ் டிஸ்மவுண்ட் ஆகும், கிளீனா டிஸ்மவுண்ட் ஆகும். இட் மீன்ஸ் மவுண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்டா பார்த்த மாதிரி தான். இதுக்கு இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி தேவைப்படாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஷட் டவுன் இமீடியட்டுக்கும் ஷட் டவுன் நார்மலுக்கும் மச் ஃபாஸ்டர் தென் ஷட் டவுன் நார்மல். அவ்வளவுதான். ஓகே சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன், ஒரே கீவேர்ட்ல இதே கீவேர்ட்ல முடிச்சுட்டு இருக்கோம். மச் ஃபாஸ்டர் தென் ஷட் டவுன் நார்மல். இருந்தாலும் உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான். ஓகே ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஷட் டவுன் டிரான்சாக்ஷனல் ஒன்று பார்த்தோம். ஒன்று சொன்னேன் இல்லைங்களா நான். ஆமா. ஸோ இது வந்து என்னன்னா டிரான்சாக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்றது டிடிஎல் டிஎம்எல் ஆக்ஷன் தான் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா வர்ற கனெக்ஷன்ஸையோ டிரான்சாக்ஷன்ஸையோ இது அலோ பண்ணாது. ஓகே. புது கனெக்ஷன் இப்போ சுரேஷ் வந்து நியூவா கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா உங்களை கனெக்ட் பண்ண விடாது, வெயிட் பண்ண விடும். அது என்னன்னா உங்களுக்கு வந்து நான் டெட்லாக்னு ஒன்று சொன்னேன். ஒரு டேபிள வந்து n நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டெட்லாக் அக்கர் ஆகும்னு சொன்னீங்களா. அப்போ யாராவது ஒரு யூசர் டிஸ்கனெக்ட் பண்ணாதான் சுரேஷ் உள்ள போக முடியும். ஸோ அந்த டெட்லாக் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த சேம் கான்செப்ட் தான் ஷட் டவுன் டிரான்சாக்ஷன்ல. நீங்க யூசரா நியூ யூசரா நீங்க லாகின் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா someone needs to be come out of the database, வெளியில வரணும். ஓகேங்களா. இது அதுதான். அது என்னன்னா உங்களை அலோ பண்ணிட்டாலும் என்ன பண்ணணும் சுரேஷ், வெயிட் பண்ணும். ஓகேங்களா. டிரான்சாக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணும். அப்போ அதேதான் உங்களுக்கு அங்க எப்படி எய்தர் கமிட் ஆர் ரோல் பேக் கொடுத்தோம் பாத்தீங்களா, டிரான்சாக்ஷனாலே அதுதான். யாராவது ஒருத்தர் வந்து கமிட்டோ ரோல் பேக்கோ ஆல்ரெடி லாக்ட் இன் யூசர்ஸ் பண்ணா உங்களோட டிரான்சாக்ஷன் உள்ள போக ஆரம்பிக்கும். இதெல்லாமே இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுது அப்படின்னும் போதுதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னாக்க வேற ஏதாவது யூசர்ஸ்
அதாவது எனி ரிமைனிங் கனெக்டட் யூசர்ஸ் ஆர் டிஸ்கனெக்டட். அதான் ஒண்ணு சொல்லல. யாராவது ஒரு யூசரோ இல்ல 10 யூசரோ டிஸ்கனெக்ட் ஆகுறாங்கன்னா நம்ம உள்ள போக முடியும். முடியும். ஓகே. ஓகேங்களா? இது இதுல புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது ஜி. ஓகே. சோ இது மேக்ஸிமம் எந்த சைடுல இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து கிளையன்ட் சைடுல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. மேக்ஸிமம் ஓகேங்களா? நார்மலா இது வந்து போட மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது ஷட் டவுன் இமிடியேட் அண்ட் ஷட் டவுன் அபார்ட் தான். ஓகேங்களா? ஓகே. ஷட் டவுன் அபார்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே என்ன சொன்னேன்? இட்ஸ் எனி எமர்ஜென்சி கேஸஸ். அதாவது எமர்ஜென்சி ரேர். அந்த கேஸ் ரேர் கேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணும். ஓகே. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ் வந்து இமிடியேட்டா ஷட் டவுன் பண்ணும் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் எனி கால்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. எனி யூசர் யார் ஒரு யூசர் டிஸ்கனெக்ட் பண்ணும். இப்போ சுரேஷ் டிஸ்கனெக்ட் பண்ணணும், நான் டிஸ்கனெக்ட் பண்ணணும், வெயிட்டே பண்ணாது. ஷட் டவுன் அபார்ட் கொடுத்தவொடனே அது பாட்டுக்கு டப்புன்னு எல்லாத்தையும் அபார்ட் இது பண்ணிட்டு டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்கமிட்டட் டிரான்சாக்ஷனை ரோல் பேக் பண்ணாது. சரி, அது பண்ணாது. டேட்டாபேஸ் அப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டாபேஸ் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் அப்படி 2 ஸ்டேஜ் இருக்குங்க. இது இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். இட் மீன்ஸ் என்னன்னா, இங்கதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, ஆர்கியோலாக் எனர்ஜி இது நம்பர் இருக்கு, ஓல்டு நம்பர்ஸ். கரண்ட். சோ அப்போ நீங்க ஷட் டவுன் அபார்ட் கொடுத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேஜ்ல போகும். லாக் ஃபைல் ஓல்டு லாக் ஃபைல் நம்பர் கரெக்டா இருக்கும். நியூ லாக் ஃபைல் நம்பரோ புரியுதுங்களா? இல்ல நெக்ஸ்ட் லாக் ஃபைல் நம்பரோ வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். இட் இஸ் கால்ட் இன்கன்சிஸ்டன்ட். ஓகே. கன்சிஸ்டன்ட்ங்கிறது அந்த சேம் நம்பர் கத்தார்லயும் இருக்கணும், இந்தியால இருக்கணும். ஓகே. சோ இது வந்து இதனோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ஷட் டவுன் சொல்லுவாங்க. சரி. ஓகேங்களா? அதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்கப் அண்ட் ரெக்கவரி பர்பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரிக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம எங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மெயினா ப்ளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் மானிட்டர்ங்கிற ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ இது என்ன பண்ணி கொடுக்கும்? நீங்க ஷட் டவுன் அபார்ட் பண்ணாலும் டேட்டா வந்து அன்கமிட்டட் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்து வராதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அத வந்து இந்த எஸ்போன் என்ன பண்ணும்னா இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அன்கமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கவர் பண்றதுக்கும் அதே சேம் அதாவது இந்த நான் உங்களுக்கு ஆர்கியூலாக் நம்பர் சொன்னேன் இல்லைங்களா? அதை வந்து சிங்க் பண்ணி கன்சிஸ்டன்ட் ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு சிஸ்டம் மானிட்டர் யூஸ் ஆகும். ஓகே. இதுதான். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸ் ஷட் டவுனோட மோட்ஸ் பார்த்துட்டோம். ஸ்டார்ட் அப் மோடு பார்த்துருக்கோம். டேட்டாபேஸ் மேனுவல் கிரியேஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நாளைக்கு ரீடோலாக் ஃபைல் என்ன பண்ணுது, எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது நம்ம பார்ப்போம். ஓகே. இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா ஜி? இதுவரை இல்ல. நான் இன்னொரு இதை மறுபடியும் கேட்டு 15 சரி மறுபடியும் ஒரு டைம் பார்த்துறேன். ஓகே. நாளைக்கு நீங்க 6 மணிக்கு நமக்கு போட்டுருங்க, நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஜி. ஓகே. 6 to 8 அப்படி ஜி? 6 to 8 போட்டுக்கங்க. ஓகே. நாளைக்கு நம்ம வந்து ரீடோக் ஃபைல் என்ன அதோட குரூப் என்ன, ஓகேங்களா? எத்தனை குரூப் இருக்கும், அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா? அதுல ஆன்லைன் ரீடோலாக் குரூப் என்ன இருக்கும், ரீடோலாக் மெம்பர் என்ன இருக்கும், லாக் சுவிட்ச் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் எப்படி லாக் சுவிட்ச் பண்ணணும்னு. மேனுவல் லாக் சுவிட்ச் சுவிட்ச் லாக் ஃபைல் போட்டோம்ல, அந்த கமாண்ட் தான். ஓகே. அதே மாதிரி எப்படி வந்து குரூப் ஆட் பண்றது, ஓகேங்களா? எப்படி மெம்பர் ஆட் பண்றது, குரூப்னா என்ன, மெம்பர்னா என்ன, ஓகேங்களா? இது எல்லாமே பாத்துக்கலாம். அதே மாதிரி ஆட் பண்ண குரூப் எப்படி டிராப் பண்றது, ஓகே ஜி. மெம்பர் எப்படி டிராப் பண்றது, இது வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக தான் நாளைக்கு நான் அந்த 2 hours செஷன் இல்லனா 1 hour 1.5 செஷன். ஓகே ஜி. ஓகே. தேங்க் யூ ஜி. டேக் கேர். பை. பை.